வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டத்தில் 7,375 கோடி ரூபாய் தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி. வேலூர், தூத்துக்குடி, திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் முதலீடுகளுக்கு ஒப்புதல். தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை அருகே அரசு பள்ளியில் மாணவி மயங்கி விழுந்து உயிரிழந்த விவகாரம். மாணவியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மக்களவையில் திமுக எம்பி டி.ஆர். பாலு வலியுறுத்தல். இந்திய கடல் பகுதிக்குள் நுழைந்து இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை தாக்கி கைது செய்வதாக குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்து 24 528 முறை தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதாக மக்களவையில் டி.ஆர். பாலு பேச்சு. இந்த ஆண்டு 40 நாட்களுக்குள் 77 முறை தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது எனவும் தகவல். நாடாளுமன்ற விவாதங்களை சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்து மக்களின் வரி பணத்தை வீணடிப்பதா? மக்களவையில் திமுக நாடாளுமன்ற குழு துணைத் தலைவர் தயாநிதி மாறன் கண்டனம். ஐஐடிகளில் இடஒதுக்கீட்டை முழுமையாக அமல்படுத்தாததால் முனைவர் படிப்பில் 560 ஓபிசி எஸ்சி/எஸ்டி இடங்கள் பறிப்பு. இடஒதுக்கீடு முறையாக நடைமுறைப்படுத்தப்படாததை மறைக்க அறகுறையாக அமைச்சர் பதில் தருவதாகவும் சு. வெங்கடேசன் குற்றச்சாட்டு. பிரசாந்த் கிஷோர் வழங்கியுள்ள அறிக்கை குறித்து ஜனநாயகன் படப்பிடிப்பு தளத்தில் விஜய் ஆலோசனை. தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோர் பங்கேற்பு. தற்போதைய நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 15 முதல் 20% வாக்குகள் உள்ளதாக அறிக்கை வழங்கிய பிரசாந்த் கிஷோர் பூத் கமிட்டி, சமூக ஊடக பிரச்சாரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை வழங்கியுள்ளதாக தகவல். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிய அணிகள் உருவாக்கம். இளம் மகளிர் அணி, குழந்தைகள் அணி, 3ஆம் பாலினத்தவர் அணி உள்ளிட்ட 9 அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தகவல். மக்களோடு பயணிப்பவர்களுக்கு எதிராக வியூக மன்னர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தாவேகா தலைவர் விஜயை தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் சந்தித்தது குறித்த கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. இன்றைய காலகட்டத்தில் சமூக மாற்றங்கள் போல் அரசியலில் தொழில்நுட்ப மாற்றங்கள் தேவை. தாவேகா தலைவர் விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து. எடப்பாடி பழனிசாமி பெயரை களங்கப்படுத்தும் நோக்கில் திமுக அரசு திட்டமிட்டு வதந்தியை பரப்புகிறது என செல்லூர் ராஜு குற்றச்சாட்டு. அதிமுகவையோ எடப்பாடி பழனிசாமியையோ செங்கோட்டையன் குறை சொல்லவில்லை எனவும் விளக்கம். உண்மைக்கு மாறான அடிப்படை ஆதாரமற்ற வதந்திகளை அண்ணாமலை பரப்பி வருகிறார். இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் ஊழல் செய்துள்ளதாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அமைச்சர் காந்தி பதிலடி. பொங்கல் இலவச வேட்டி சேலை திட்டத்தில் அமைச்சர் காந்தி ஊழல் செய்திருப்பதை 2வது ஆண்டாக அமல்படுத்தியுள்ளது பாஜக. கையும் களவுமாக மாட்டிக்கொண்டதால் 4-5 பக்கங்களுக்கு கதை எழுதியிருப்பதாக அண்ணாமலை விமர்சனம். பல்கலைக்கழக மானியக் குழு வழங்கும் நிதியை திமுக அரசு எந்த வழிகளில் செலவிடுகிறது என
அண்ணாமலை கேள்வி. செலவிடுகள் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடவும் வலியுறுத்தல். சென்னை நுங்கம்பாக்கத்தில் மறைந்த பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் பெயரில் சாலை திறப்பு. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெயர் பலகையை திறந்து வைத்தார். முன்னாள் முதல்வர் OPS பஞ்சமி நிலத்தை வாங்கி தனது பெயருக்கு பட்டா மாற்றம் செய்துள்ளது உறுதி. பட்டாவை ரத்து செய்து தமிழ்நாடு மாநில பட்டியலின மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் உத்தரவு. தைப்பூசத்தையொட்டி முருகனின் அறுபடை வீடுகளில் குவிந்த பக்தர்கள். அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். தமிழகம் முழுவதும் முருகன் கோவில்களில் தைப்பூச திருவிழா கோலாகலம். பால் குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் பக்தர்கள் ஊர்வலமாக வந்து தரிசனம். சேலம் அருகே உலகிலேயே மிக உயரமான 140 அடி உயரம் கொண்ட முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து தரிசனம் செய்த ட்ரோன் காட்சி. மலேசியாவில் மிகவும் பிரபலமான 10 மலை முருகன் கோவிலில் தைப்பூச திருநாள் உற்சாக கொண்டாட்டம். காவடி, பால்குடம் மற்றும் முதுகில் அலகு குத்தி பக்தர்கள் நேர்த்திக்கடன். சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட டாஸ்மாக் ஊழியர்கள். ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட முத்தரசன் உட்பட ஏராளமானோரை கைது செய்த போலீசார். டாஸ்மாகில் சிண்டிகேட் அமைக்கப்படாமல் கோடிக்கணக்கில் திமுக அரசு கொள்ளையடிக்கிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சிறப்பு தலைவர் பாலகிருஷ்ணன் சாடல். உழைக்கும் மக்கள் எப்போதெல்லாம் நிராகரிக்கப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் அது மாற்றம் ஏற்படும் என்பதை திமுக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என பாலகிருஷ்ணன் கருத்து. போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை காவல்துறையை வைத்து கைது செய்து திமுக துன்புறுத்துவதாகவும் வேதனை. கலாஷேத்ரா நடனப்பள்ளியின் முன்னாள் பேராசிரியர் ஸ்ரீஜித் கிருஷ்ணா மீதான பாலியல் வழக்கு. விசாரணையை 4 வாரங்களில் துவங்க சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கிடைக்காதவர்கள் மனு அளித்தால் பரிசீலிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். அரசு நியாயமான இழப்பீடு வழங்குவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என தலைமை நீதிபதி அமர்வு அறிவுறுத்தல். சென்னை மெரினாவில் போலீஸ் என கூறி ரூபாய் 17 லட்சம் வழிபறி. மர்ம கும்பலுக்கு காவல்துறை வலைவீச்சு. சென்னை நுங்கம்பாக்கம் அருகே வீட்டில் கேஸ் கசிந்து ஏற்பட்ட தீ விபத்து. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சோகம். ராணிப்பேட்டை மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் காதல் திருமணம் செய்த மகன் விவசாயம் செய்ய தாய் எதிர்ப்பு. கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் யாசகம் கேட்டு பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுத்த திருநங்கைகளை தடுத்த போலீசார். போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகாத வார்த்தைகளில் திட்டியதால் திருநங்கை ஒருவரின் கன்னத்தில் ஊத்துக்கோட்டை DSP அறைந்ததால் பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் DSPயை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல். சாத்தான்குளத்தில் விசிக கொடியை அப்புறப்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட விசிகவினரை தடுத்தபோது போலீசாருடன் வாக்குவாதம்.
வேங்கைவயல் கிராம மக்களை சந்திக்க புரட்சி பாரதம் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்திக்கு அனுமதி மறுப்பு. பாதி வழியில் ஜெகன் காரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் காலை முதல் களை கட்டிய ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு. காளைகள் முட்டியதில் 50க்கும் மேற்பட்டோர் காயம். மேற்கு வங்கத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை. திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் குடும்ப அமைப்புகளை அவமதிக்கும் வகையில் பேசிய விவகாரம். யூடியூபர்கள் ரன்வீர், அபூர்வா மீது அசாம் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் நாடாளுமன்ற நிலைக்குழு சம்மன். டெல்லியில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் மற்றும் எம்எல்ஏக்களுடன் ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் திடீர் ஆலோசனை. பஞ்சாப் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. மகா கும்பமேளாவிற்கு செல்ல ரயிலில் இடம் கிடைக்காததால் ஆத்திரம். பீகாரில் ஏசி பெட்டிகளின் கண்ணாடியை உடைத்து பக்தர்கள் அராஜகம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டெண் சென்செக்ஸ் 1100 புள்ளிகளுக்கு மேல் சரிவு. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டெண் நிப்டி 350 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி. நடப்பாண்டு ஐபிஎல் தொடருக்கான அட்டவணை அடுத்த வாரம் வெளியாகும் என தகவல். மெகா ஏலத்தின் மூலம் அணிகளில் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதால் தொடரை எதிர்நோக்கி ரசிகர்கள் காத்திருப்பு. போரூரில் உள்ள சென்னை மாநகராட்சி மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் நடிகர் கஞ்சா கருப்பு வாக்குவாதம். உயிருக்கு ஆபத்தான நிலையில் வந்த மூதாட்டி வேறு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஆதங்கம். அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரலில் வெளியாகும் நிலையில் விஜயின் சச்சின் படம் ரீரிலீஸ் ஆகிறது. குட் பேட் அக்லி, சச்சின் படங்கள் மோதிக்கொள்ளுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்த நடிகர் கார்த்தி தன்னை சந்திக்க வந்த மக்களுடன் கைகுலுக்கி செல்ஃபி எடுத்துக் கொண்டார். சென்னையில் உதயம் திரையரங்கு முழுவதுமாக இடிப்பு. சமூக வலைதளங்களில் வைரலாகும் காட்சிகள்.